ஹலோ கைஸ், பிக் பாஸ் 7 தமிழ் இப்போ லைவ் அப்டேட்ல என்ன ஆச்சு அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஆல்மோஸ்ட் எல்லா ரவுண்டுமே முடிஞ்சிருச்சு. பட் என்ன நடந்துச்சுன்றத ரவுண்டா சொல்றேன். செகண்ட் ரவுண்டு தேர்ட் ரவுண்டு வந்து வேற லெவல்ல போச்சு அப்படின்னு தான் சொல்லணும். யார் யார் விளையாடினா அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து செகண்ட் தேர்ட் ரவுண்ட்ல என்ன ஆச்சு அப்படின்னா, விசித்ரா, தினேஷ், பூர்ணிமா இவங்க 3 பேருமே விளையாடினாங்க. இவங்க 3 பேர் வேற லெவல்ல இருந்துச்சு கேம் அப்படின்னு தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா, தினேஷ் கலைக்கிறதுக்காக விசித்ரா போயிட்டாங்க. விசித்ரா வந்து கழிச்சிட்டு இருக்கும்போது என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா, பூர்ணிமாவும் வந்தாங்க. பூர்ணிமாவும் வந்து அவங்க கூட சேர்ந்து கலக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்க ஆல்மோஸ்ட் வந்து தினேஷ் எல்லாத்தையுமே எடுத்து முடிச்சிட்டாங்க. பூர்ணிமா வந்து ஓரளவுக்கு அந்த சைடில் இருக்கிறதுல கிளியர் பண்ணாங்க. மனிதை வந்து கிளியர் பண்ணிட்டு இருந்தாங்க. மனிதை கிளியர் பண்ணிட்டு இருக்கும்போது மனிதை கிளியர் பண்ணி முடிச்சு இவங்க முன்னாடியே வந்துட்டாங்க பெல் அடிக்கிறதுக்கு முன்னாடியே. ஆனால் விசித்ரா வந்து ஆல்மோஸ்ட் முடிச்சு அவங்க வந்து எடுத்துட்டாங்க, முயலை எடுத்துட்டாங்க. தினேஷோட முயலை எடுத்தும் கூட அவங்க கரெக்டாக கிட்ட வரும்போது பெல் அடிச்சிருச்சு. அதனால அவங்க அவுட் ஆயிட்டாங்க. அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். சீரியஸ்லி விசித்ராக்கு வந்து ஒரு பெரிய அப்ளோஸ் கொடுக்கணும். ஏன்னா அவங்களோட ஏஜுக்கு அவங்களோட வெயிட்டுக்கு அவங்களால எதுவுமே பண்ணவே முடியாது. ஆனால் இந்த அளவுக்கு பண்ணி இவ்வளோ தூரம் வந்ததே வந்து வேற லெவல் சர்வைவர் தான் சொல்லணும். தினேஷ் வந்து முடிஞ்ச அளவுக்கு பண்ணாரு. ஆனால் அவர் வந்து எல்லாத்தையும் போடுறதுக்குள்ள பெல் அடிச்சிச்சு, அவரும் அவுட் ஆயிட்டாரு. ஸோ அந்த ரவுண்டில் வந்து இது ஜெயிச்சும் கூட வந்து கோல்டன் முயலை வந்து எடுத்துக்க முடியல அப்படின்னு தான் சொல்லணும் விசித்ராவால். அதுக்கப்புறம் பூர்ணிமா மட்டும்தான் அதில் வந்து ஓகேவாக இருந்தாங்க. அடுத்தது ஃபோர்த் ரவுண்டு போச்சு. ஃபோர்த் ரவுண்டில் யார் யார் இருந்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணி, விஷ்ணு, பூர்ணிமா இவங்க 3 பேர் விளையாடினாங்க. இவங்க 3 பேர் விளையாடும் போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, மணியோடது எல்லாத்தையுமே டக்குன்னு எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. ஸோ டக்குன்னு எடுத்துக்கிட்டே இருக்கும்போது அந்த முயலை கடைசியில் எடுக்க மறந்துட்டாங்க. ஸோ முயலை எடுக்காம என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, பூர்ணிமா உடனே போய் விஷ்ணுவோடதை எல்லாத்தையும் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. விஷ்ணுவோட கோட்டை எல்லாமே கலைக்க ஆரம்பிச்சுட்டு ஆக்சுவலி அப்போ தோத்துட்டாங்க. பூர்ணிமா தோத்துட்டு மணியும் விஷ்ணுயும் வந்து நிக்க விட்டுட்டாங்க. ஸோ பூர்ணிமா கிட்ட ஒரு கோல்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்களுடைய கோட்டையை யார் கலைச்சாங்களோ அவங்க கிட்ட கொடுத்துடணுன்றது தான் கேமே. ஸோ விஷ்ணு தான் வந்து பூர்ணிமாவோட கோட்டையை வந்து ஃபுல்லாக கலைச்சிட்டாரு. ஆக்சுவலி வந்து பிளான் பண்ணி 2 பேருமே கலைச்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும். மணியும் விஷ்ணுவும் சேர்ந்து கலைச்சிட்டாங்க. ஸோ இந்த கடுப்புலேயே வந்து பூர்ணிமா வந்தாங்க. அந்த கோல்டன் முயலை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது என்ன பண்ணாங்கன்னா, காரி பூந்துப்பி மணிக்கிட்ட வந்து இந்தா அந்த முயல் அவங்ககிட்ட கொடுத்துரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க. பட் இது ரொம்பவே கேவலமாக இருந்துச்சு. இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்றது தான். பட் ஆனால் பண்ணாங்க. ஸோ பண்ணிட்டு வந்து உட்காந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இவங்களும் நிக்சனும் பேசிட்டு இருக்காங்க. நிக்சனும் பேசிட்டு இருக்கும்போது நீங்கள் ஏன் இப்படிலாம் பண்ணீங்க, அந்த முயலை எடுத்துருக்கலாம்ல, முயலை எடுத்துட்டு வந்திருக்கலாம்ல அப்படின்னு சொன்னப்போ, ஆக்சுவலி மணியோட முயலை எடுத்திருந்தா மணியோட கதை அப்போவே முடிஞ்சிருக்கும். மணியோட இது ஃபுல்லாகவே முடிஞ்சிருக்கும். பட் ஆனால் அங்கே தான் ஒரு ட்விஸ்ட் வச்சாங்க. என்ன வச்சாங்க அப்படின்னா, லாஸ்ட்டில் வந்து மணியும் விஷ்ணுவும் அடிச்சுக்கட்டும், அதனால தான் நான் அப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நிக்சன் கிட்ட சொன்னாங்க. இந்த மாதிரி நான் அதனால தான் வந்து எடுக்கல, அவங்க அடிச்சுக்கட்டும், அவங்க எப்படியும் அடிச்சுட்டு தானே தீருவாங்க, ஸோ அடிச்சுக்கட்டும் அப்படின்ற மாதிரி பூர்ணிமா சொன்னாங்க. பட் ஆனால் அது ரொம்பவே இதுவாகிடுச்சு, ஃப்ளாப் ஆகிடுச்சுன்னு தான் சொல்லணும் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி. பிகாஸ் விஷ்ணுவும் மணியும் ஆல்ரெடி வந்து அவங்க 2 பேருமே ஒன்றா கூட்டு சேர்ந்து நம்ம வேலை பார்க்கணுன்னு ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டு வந்துட்டாங்க. ஸோ இவங்க வந்து பண்ணி இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்தும் கூட அதை கடைசியில் வந்து ஜெயிக்க முடியாமல் போயிடுச்சு பூர்ணிமாவால். அவங்களோட ஸ்ட்ராட்டஜியை ஊற்றிக்கிச்சு அப்படின்னு தான் சொல்லணும். பட் ஆனால் இந்த அளவுக்கு வேறு லெவல் போச்சுன்னு தான் சொல்லணும் இந்த 2 ரவுண்டுமே வந்து. அதுக்கு அடுத்தது ஃபைனல் ரவுண்ட், அது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது செம்ம திக் மொமெண்ட்டாக இருந்துச்சு. பட் ஆனால் வந்து பூர்ணிமா வந்து இந்த மாதிரி காரி துப்பி கொடுத்ததெல்லாம் வந்து ரொம்பவே தப்பாக இருந்துச்சு. கேம் என்னும்போது கேம் தான், எல்லாமே ஸ்ட்ராட்டஜி தான். ஏன்னா விஷ்ணு வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணார். என்ன பண்ணார் அப்படின்னா, பூர்ணிமா கலைச்சிட்டே இருக்கும்போது எல்லா கல்லையுமே தூக்கி இந்த பாக்ஸில் போடணும். ஒரு கல் வெளியில் இருந்தால் கூட அவங்க அவுட்டு தான், அதை எடுக்க முடியாது. அந்த கல்லை எடுத்து உள்ளே போட்டுட்டு தான் போடணும். அதனால என்ன பண்ணாருன்னா, பூர்ணிமா எடுத்து போட்டுட்டு இருக்கும்போது அந்த கல்லை தூக்கி அந்த சைடு 2 ஓரமாக வீசிட்டாரு. அதனால இப்போ இது அவங்க முடிச்சா கூட அதை போய் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னும் போது ஸோ லேட் ஆகும் அப்படின்றதுனால அந்த ஒரு காண்டு விஷ்ணு மேலே இருந்துச்சு. ஸோ அதுவும் இல்லாமல் நம்ம கோட்டையை கலைச்சது விஷ்ணு தானே, ஸோ விஷ்ணுக்கு தானே எல்லாமே போகும் அப்படின்றதுனால அந்த ஒரு கோவத்தில் அவங்க அதை பண்ணாங்க. பட் அது ரொம்ப தப்பு. பட் விஷ்ணுவோட ஸ்ட்ராட்டஜியும் சரி, மணியோட ஸ்ட்ராட்டஜியும் சரி, வேற லெவல் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு தான் சொல்லணும். இதான குரூப் கேமாக தான் விளையாடினாங்க. இது குரூப் கேமாக விளையாடி தான் ஆகணுன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் குரூப் கேம் தான் விளையாடினாங்க அவங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து இதுதான் இந்த ரவுண்டோட நிலவரமாக இருந்துச்சு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி பிக் பாஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கணும் ஸ்க்ரீன் டாக்கிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.